அணியர் சார், நீங்க ஒரு ஒரு 10 ஆண்டுகள் சட்டமன்றத்தில் இருந்ததுனால உங்களுக்கு இந்த டாஸ்மார்க் விவகாரம்லாம் நல்லா தெரியும். இன்னைக்கு அமலாக்கத்துறை முன்வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கள் அப்படிங்கிறது அது புதிதான ஒன்று கிடையாது. அதிமுக ஆட்சியில் இருந்த போதும் இதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லிட்டே தான் இருந்தாங்க. நாங்கள் கடைசியாக சோதனை நடந்துட்டு இருக்கும்போது கூட இங்கே உட்காந்து பேசும்போது இப்போ நாங்கள் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரம் கூட கூடுதலாக பாட்டிலுக்கு பணம் வாங்கிட்டு இருக்கிறாங்கன்ட்டு தான் இங்கே உட்காந்து பேசுனவங்க கூட சொன்னாங்க. நான் கூட சொல்கிறேன், இப்போ கூட கூடுதலாக 10 ரூபா பணம் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. சார், இந்த சோதனைகள் தமிழ்நாடு அரசு மற்றும் திமுகவை ரொம்ப ஷேக் பண்ணியிருக்கு. ரொம்ப பதட்டத்தில் இருக்கிறாங்க. என்ன செய்யறதுங்கிற தெரியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு நிலகுலைஞ்சு போயிருக்காங்க அப்படின்ட்டெல்லாம் விமர்சனம் அதிமுக மேலே திமுக மேலே வைக்கப்படுது இல்லை சார்? இதை ஃபேஸ் பண்ண முடியாமல் இருக்கிறாங்கன்ட்டு. சார், அப்படியான ஒரு கட்டத்தை நோக்கி இடி நகர்த்திட்டு போதா இல்லை இந்த ரெய்டை பார்த்து திமுகவே பயந்து தான் இருக்கான் சார்? பொதுவாக உலகத்தில் எந்த நாட்டிலும் தனி மனிதனோ அல்லது ஒரு குழுவோ இயக்கமோ அரசோ ஊழல், அதாவது விதிகளுக்கு புறம்பாக பொருளீட்டுவது, சட்டத்துக்கு புறம்பாக பொருளீட்டுவது அப்படிங்கிறது அது ஒரு அரசு செய்தாலும் அரசை எந்த தனி மனிதர்கள் செய்தாலும் அது பெரும் குற்றம். அது கண்டிக்கப்பட வேண்டியது, கட்டுப்படுத்தப்பட வேண்டியது. அதில் நம்முடைய ஊடகத்துறையில் நம்முடைய தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த தொலைக்காட்சியாக இருக்கிற நம்முடைய சத்தியம் தொலைக்காட்சியும் நம்ம மூத்த நெறியாளர் ஐயா அரவிந்தாட்சியெல்லாம் நம்ம நீண்ட காலமாக ஊழலுக்கு எதிராக எளிய மக்களின் குரலாக நம்ம தொடர்ந்து பாடுபடுறோம், போராடுறோம். அது மகிழ்ச்சி தான். ஆனால் இப்போ யதார்த்த அரசியல் இந்தியாவில் அல்லது உலகத்தில் ஊழலை ஒழிக்கிறேன் என்கின்ற அளவில் அரசியல் கட்சிகளை ஒழிப்பது, அரசியல் கட்சிகளை ஒழிப்பது என்கின்ற பெயரில் ஜனநாயகத்தின் நாணயத்தின் இருபுறம் செல்லுபடியானதையா இரண்டு புறமும் அது பாதுகாப்பாக இருந்தால் தான், அதாவது எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் ஜனநாயகத்திற்கு அழகு அப்படின்னா அதுதான் செல்லத்தக்கதுன்னா, அதே மாதிரி ஒரு நாணயத்தில் இருபுறமும் அது பழுதாகாமல் இருக்கணும், அழியாமல் இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும்னா தான் அது செல்லு, அது நாணயம். அது மாதிரி இப்போ நம்ம இந்த ஊழல் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று என்றாலும் ஆளுகிற கட்சிகள், அரசு எதிர்கட்சிகளை ஒழிப்பது அல்லது அதை முடக்குவது, அதன் மூலமாக தன்னுடைய அதிகாரத்தை பாதுகாத்துக் கொள்வது, அரசை பாதுகாத்துக் கொள்வது என்பதில் இப்போ நம்ம உலகம் முழுக்க பார்த்தோம். அதில் நீங்கள் பர்மாவில் ஆங் சான் சூகிங்கிற அவ்வளவு சிறந்த ஒரு 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 நோபல் பரிசு பெற்றவங்க, மிகச்சிறந்த ஜனநாயகவாதி. ஆனாலும் அவங்க வெறும் 3 லட்சம் ரூபா ஊழல் செய்தாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் அவங்க வீட்டுக்கு காவல் சிறையில் இருக்காங்க. அந்த நாட்டு மக்கள் எல்லாம் அவருக்கு வாக்களிச்சாங்க. ஆனாலும் அதை ராணுவம் அவங்கள வெளியேற்றிட்டு இப்போவும் அங்கே ராணுவம் தான் ஆட்சி செய்யுது. அவ்வளவு கொடுமையான அங்கே ஜனநாயகம் குரல் வலை ஊழலை ஒழிக்கிறது என்கின்ற பெயராலேயே நிகழ்ந்திருக்கிறதுங்கிறது தான் பெரும் கொடுமை. அது இப்போ நீங்கள் அப்படியே பங்களாதேசத்தில் இருந்துச்சு, பாகிஸ்தானில் இருந்துச்சு, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது இப்போ இன்னைக்கு இந்தியாவில் இது வரைக்கும் அது பெரிய அளவில் இல்லாமல் அது நீதித்துறை அதை கட்டுப்படுத்தி வைத்திருந்தது. இப்பொழுது பாஜக மோடி அரசு வந்த உடனே அது இடி என்கின்ற அந்த அமலாக்க துறையை அது முழுக்க எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்காக அதை பயன்படுத்தி, அப்படி உண்மையிலேயே அது பழிவாங்குவதற்காக பயன்படுத்தப்பட்டு அதுக்கு இரையாகி இலக்காகிய எதிர்கட்சி தலைவர்களும், இன்னும் சொல்ல போனால் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற முதலமைச்சர்களே, மணிஷ் சிசோடியா போன்ற துணை முதலமைச்சர்களே, ஜார்க்கண்டுடைய முதலமைச்சராக இருக்கிற ஹேமந்த் சோரன் ஐயா மாதிரியான முதலமைச்சர்களை கூட கைது செய்து சிறையில் அடைத்து ஒரு 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 சமூக விரோதிகளைப் போல, குற்றவாளிகளைப் போல நாட்டு மக்களால், மாநில மக்களால் வாக்களித்து தேர்வு செய்யப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமல்ல, அரசியல் சாசனப்படி பதவியில் இருந்த முதலமைச்சர்களையே முதலமைச்சராக இருக்கிற பொழுதே கைது செய்து ஒரு 4 அதிகாரிகள், மத்திய அரசு இடி அதிகாரிகள் ஒரு முதலமைச்சரை கைது செய்து சிறையில் அடைக்கிற கொடுமை இதற்கு முன்பு இந்தியாவில் இல்லவே இல்லை. அதாவது விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டு, எங்களுடைய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள்லாம் நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்த பொழுதுதான் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அவங்க பெங்களூர்ல சிறைப்படுத்தப்பட்டாங்க. ஆனால் விசாரணை அதிகாரியே கைது செய்து சிறையில் அடைத்திருப்பதுகளை இந்தியாவில் முதலாக பாஜக, மோடி, அமித்ஷா அரசு வந்த பிறகு இடியை பயன்படுத்தி ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய எதிர்கட்சிகளை அதை அடக்குகிறது, ஒடுக்குகிறது. அதன் அடிப்படையில் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தன்னுடைய கோட்பாட்டு எதிரி தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்த்துவதற்கும், திராவிட இயக்கங்களை, கட்சிகளை அதை வீழ்த்துவதற்கும் இடியை, அதாவது லஞ்சம் அல்லது முறைகேடு அல்லது சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தை ஒழிக்கிறேன் என்கின்ற அந்த தலைப்போடு
இடியை பயன்படுத்தி மிக கடுமையான ஒடுக்குமுறையை தமிழ்நாட்டிலும் அது ஏவி வருகிறது. அதற்கு உதாரணமாக இப்போ நம்ம டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திற்கே வந்து தலைமை அதிகாரிகளை எல்லாம் சிறைப்படுத்தி நிர்வாகிகள் எல்லா அரசு அந்த துறை சார்ந்த ஒட்டுமொத்த பணியாளர்களை அதிகாரிகளை சிறைப்படுத்தி விசாரித்து அவர்களை எல்லாம் குற்றவாளி ஆக்கி பார்த்தா நம்ம குற்றவாளிகளை போல நடத்துவது, சோதனை செய்வது, விசாரணை செய்வது, பிறகு அது வழக்கு பதிவு செய்வது, அதற்கு அவருடைய ஸ்டேட்மெண்ட் ஒப்புதல் வாக்குமூலத்தை பெற்று அதற்கு தலைமையேற்று இருக்கிற அமைச்சரை, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளை இரையாக்குவது, வழக்கில் சேர்ப்பது அல்லது கைது செய்வது, அதற்கு பிறகு அவர்களை தண்டிப்பது, அதனால் அந்த எதிர்கட்சி திமுகவை முடக்குவது. இதுதான் இப்போ நம்முடைய பாஜகவினுடைய இந்த ஆயுதம். சட்டவிரோதமாக எதிர்கட்சிகளை பழிவாங்குகிறதுங்கிறதுனால இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் குறிவைக்கப்படுகிறதா? ஆம், குறிவைக்கப்படுகிறது. அது மதுபான ஊழல் கொள்கை மதுபான கொள்கையில் ஊழல் என்கின்ற அடிப்படையில் ஆம் ஆத்மி கட்சி என்கின்ற ஒரு கட்சியையே இந்தியாவில் இருந்து அது வீழ்த்தி அது வந்து பலகீனப்படுத்தி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்திய பாஜக, அது தெலுங்கானா வரை அதில் தொடர்புடையவர்கள் எல்லாம் நீங்க ராஷ்டிரிய அதாவது தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி, அப்புறம் அது பாரதிய ராஷ்டிரிய சமிதியா மாத்தினாங்க பிஆர்எஸ்ஆ. சந்திரசேகர ராவையாவோட அன்பு மகள், அடுத்த வாரிசு கவிதாமா வரைக்கும் நீங்க கைது செய்து சிறையில் அடைத்து ஒரு கடுமையான நெருக்கடிக்கு ஆளாகி இன்னைக்கு அந்த கட்சி பலகீனப்பட்டு கிடக்கு. அது மாதிரி இப்ப நீங்க அது படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்ப தமிழ்நாட்டிலையும் பாஜக அந்த வேலையை செய்கிறது. அதுல வந்து அடுத்தடுத்து இப்பவே செய்தி பரப்பப்படுகிறது என்னவென்றால், அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையை நோக்கி நகர்கிறது இடி அப்படிங்கிறது மாதிரி சமூக வலைத்தளங்களில் இந்துத்துவ அல்லது அந்த பரிவார அமைப்புகளில் அதன் சார்ந்திருக்கிற ஊடகவியலாளர்கள் சமூக வலைத்தளங்கள்ல அது வந்து அப்படி பேசுறதையும் பார்க்குறோம். அதாவது அடுத்த குறி துணை முதலமைச்சர் அல்லது அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் அப்படியெல்லாம் சொல்லி இப்ப இருந்தே அந்த செய்தியை பரப்புறாங்க. அப்ப இதெல்லாம் பிழையானது, தவறானது, சட்டத்திற்கு விரோதமான அதாவது அமலாக்கத்துறையை ஏவி திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு, சமூக நீதி அரசுக்கு, திராவிட மாடல் அரசுக்கு நெருக்கடியை தருகிறது அப்படிங்கிறது வெளிச்சமா தெரியறதுனால அது நம்ம கண்டிக்கத்தக்கது, தவறானது, பிழையானது. ஓகே சார், ஓகே.